ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 267. இதில் சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் செல்ல முயற்சி எடுத்தல் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரின் பக்தி தாக்கத்தால் உந்தப்பட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் செல்வதற்கு தயார் ஆகிவிட்டார். துறவரம் பூண்டது இதற்கு வாட்டமாக அமைந்துவிட்டது. வங்கத்தில் ராதே தேசம் என்ற ஓர் இடம் உண்டு. இங்கு கங்கை நதி பாயாது. தியான நிலையில் இருந்த சைத்தன்ய மகாபிரபு உண்மை தெரியாமல் இங்கு சுற்றி அலைந்து வந்தார். அஞ்ஞானம் என்ற கடக்க முடியாத கடலை கடப்பேன், பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் பக்தியை செலுத்துவேன். இந்த முறையை முந்தைய ஆச்சாரியர்கள் ஏற்று உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் முழு மனதுடன் ஈடுபட்டவர்கள். இவ்வாறு ஒரு ஸ்லோகம் உள்ளது. இதை முனகியபடியே சைத்தன்ய மகாபிரபு அலைந்து திரிந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் உள்ளது. அவந்தி தேசத்தைச் சேர்ந்த ஆந்தனர் ஒருவர் இதை ஓதியவர். சந்நியாசத்தின் முழு உண்மையை விளக்கும் ஸ்லோகம் இது. இப்படியாக சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு ஏகாந்தத்தில் விருந்தாவன முகுந்தன் சேவையில் ஈடுபட விரும்பினார் சைத்தன்ய மகாபிரபு. அவருக்கும் பிடித்த ஸ்லோகம் மேற்படி அர்த்தத்தை கற்பிக்கும் ஸ்லோகம் ஆகும். விருந்தாவனம் செல்லும் போது தெய்வீக பரவச அறிகுறிகளை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு இடம் தெரிய தொடங்கின. இரவா பகலா வடக்கா தெற்கா என தினமும் தெரியாமல் திக்கும் தெரியாமல் சைத்தன்ய மகாபிரபு ஆடிக்கொண்டு சென்றார். நித்யானந்தர், சந்திரசேகர், முகுந்தர் இந்த மூவரும் அவர் பின் சென்றார்கள். பிரபுவின் பக்தி பரவசத்தை பார்த்த மக்கள் ஹரி ஹரி என்றார்கள். பிறகு அவர்கள் பூமியில் தாங்கள் படும் வேதனைகள் அனைத்தும் குறைந்தது போன்ற உணர்வை பெற்றார்கள். இடையர் குல சிறுவர்கள் பலர் தன்னுடன் சேர்ந்து ஹரி ஹரி என்று உரத்த குரலில் அழைப்பது சைத்தன்ய மகாபிரபுவின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. சிறுவர்களின் சிரத்தின் மீது கை வைத்து ஆசி அருளினார் சைத்தன்ய மகாபிரபு. அவர்கள் பாக்கியவான்கள் என்றும் ஹரிநாமத்தை உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனவும் சைத்தன்ய மகாபிரபு அவர் இடத்தில் கூறினார். பிரபுவின் பெயரை கூறி சிறுவர்கள் அழைத்தது அவருக்கு மாபெரும் வெற்றி கண்டது போன்ற உணர்வை தந்தன. பிறகு நித்யானந்தர் சிறுவர்களை இரகசியமாக அழைத்தார். அவர்களுக்கு ஏதோ கதை சொன்னார். பிறகு சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் இடம் விருந்தாவனத்துக்கு வழி கேட்டால் கங்கை கரைப்பக்கம் வழி காட்டுமாறு கூறி அனுப்பி வைத்தார். சைத்தன்ய மகாபிரபு தங்களிடம் வழி கேட்டபோது சிறுவர்கள் நித்யானந்தர் சொன்னது மாதிரியே செய்தார்கள். விருந்தாவனத்துக்கு போவதாக நினைத்து கொண்ட சைத்தன்ய மகாபிரபு பக்தி பரவசத்தில் மிதந்து சென்றார். நித்யானந்தர் ஆச்சாரிய ரத்னா இடம் கூறினார், நீங்கள் அத்வைத ஆச்சாரியர் வீட்டிற்கு உடனடியாக செல்லவும். நான் சைத்தன்ய மகாபிரபுவை சாந்தி புறாவில் உள்ள கங்கை கரைக்கு அழைத்து வருகின்றேன். அத்வைத ஆச்சாரியர் அங்கு படகுடன் காத்து இருக்க வேண்டும். நான் சைத்தன்ய மகாபிரபுவுடன் அவர் வீட்டிற்கு செல்வேன். நீங்கள் நவதீபத்திற்கு போய் சச்சி மாதாவையும் இதர பக்தர்களையும் கூப்பிட வேண்டும் என்றார் அவர். சந்திர சேகரை அனுப்பிய பிறகு நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபு முன் தோன்றினார். நீங்கள் எங்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என மகாபிரபு கேட்க நித்யானந்தர் நான் விருந்தாவனத்துக்கு உங்களுடன் வருகிறேன் என விடையளித்தார். விருந்தாவனம்
எவ்வளவு தூரம் இருக்கிறது என மகாபிரபு கேட்டார். ஓ பாருங்களேன், இதோ யமுனை ஆறு ஓடுகிறது என்றார் நித்யானந்தர். இப்படி சொல்லிக்கொண்டே நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபுவை கங்கை சமீபம் அழைத்துச் சென்றார். அவர் சொல்வது உண்மை என நம்பினார். மகாபிரபு என்னே பாக்கியம், யமுனை நதி வந்துவிட்டதே என பரவசத்தில் சைத்தன்ய மகாபிரபு கூறினார். கீழ்கண்ட பிரார்த்தனையை யமுனை ஆற்றுக்கு செலுத்தினார். யமுனை நதியே, நந்த மகாராஜரின் மைந்தனுக்கு நீ ஆனந்தமய ஆன்மீக தண்ணீர். ஆன்மீக உலகத்து அதே தண்ணீர்தான் நீ. உன்னால் எங்கள் பாவங்களை கழுவ முடியும். சூரிய புத்திரியே, உனது பக்தி செயல்களால் எங்களை புனிதப்படுத்தவும். இப்பொழுது இந்த மந்திரத்தை ஓதிய பின்பு சைத்தன்ய மகாபிரபு தனது வந்தனங்களை செலுத்தி கங்கையில் மூழ்கி நீராடினார். அறையில் கௌப்பீனம் மட்டுமே தரித்து இருந்தார். இந்த சமயத்தில் அத்வைத ஆச்சாரியர் படகில் வந்து இறங்கினார். புது கௌப்பீனம், புதிய ஆடைகள் இவற்றை அவர் எடுத்து வந்தார். தனது முன்னால் கங்கைக்கு பிரார்த்தனை செலுத்தி கொண்டு நிற்கும் அத்வைத ஆச்சாரியர் பார்த்த மகாபிரபுவுக்கு ஒரே வியப்பு. எதுவும் அவருக்கு விளங்கவில்லை. பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து இருந்த மகாபிரபு, பிரபுவே, நீங்கள் இருக்கும் இடம் விருந்தாவனமே. நீங்கள் இங்கு கரைக்கு வந்தது யாம் செய்த நற்பேறு என்றார் அவர். சைத்தன்ய மகாபிரபு கூறினார், நித்யானந்தர் என்னை ஏமாற்றிவிட்டார். யமுனை என சொல்லி என்னை கங்கை கரைக்கு அழைத்து வந்து விட்டார் என்றார் மகாபிரபு குற்றம் சாட்டாத குறையாக. நித்யானந்த பிரபுவை இவ்வாறு மகாபிரபு குற்றம் சாட்டியதைக் கண்ட அத்வைத ஆச்சாரியர் கூறினார், நித்யானந்தர் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. நீங்கள் யமுனை ஆற்றில்தான் நீராடி இருக்கின்றீர்கள். பிரயாகையில் கங்கையும் யமுனையும் சந்திக்கின்றன. யமுனை நதி மேற்கிலும் கங்கை கிழக்கிலும் பாய்வதாக கருதப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் யமுனையில் நீராடி முடித்து இருக்கின்றீர்கள். ஈர ஆடையை களைத்துவிட்டு உலர்ந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். மேலும் 3 நாட்களாக அன்னம் ஆகாரம் இல்லாமல் கிருஷ்ண நாம ஜபத்திலே மூழ்கி இருக்கின்றீர்கள். தயவு செய்து என் வீட்டிற்கு எழுந்து அருளவும். நான் அளிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பத்தான் நான் பிடி அரிசி சாதம் வடித்து இறக்கி இருக்கிறேன். கொஞ்சம் கீரையும் பச்சடியும் செய்து இருக்கின்றேன். என்னுடன் என் வீட்டிற்கு வாருங்கள். இவ்வாறு அத்வைத ஆச்சாரியர் அழைப்பு விடுவித்தார். இதன் பின்னர் அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவை படகில் ஏற்றி சாந்தி புராவில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். அங்கு சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை புனித நீராட்டினார். அவர் உள்ளத்தில் எழுந்த உவகை சொல்லில் அடங்காது. சைத்தன்ய மகாபிரபுவிற்கு தயாரித்த அத்தனை உணவு வகைகளையும் அத்வைத ஆச்சாரியர் பரிமாறினார். அவரது மனைவி அன்புடன் தயாரித்த உணவு பதார்த்தங்கள் நாவுக்கு இனியவை. ஒரு தட்டில் வைத்து உணவு பதார்த்தங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்டன. மீதி 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு முழு வாழை இலையில் தனித்தனியாக இடம்பெற்றன. இந்த வாழை இலையை தங்கள் வாழை மரம் 32 தார் குலைகளை ஈந்த மரம் என்பது குறிப்பிடத்தக்கது. மல்லிகை பூ போன்ற சாதம், பசும் நெய், தொன்னையில் விதவிதமான காய்கறிகள், பருப்பு கூட்டு, எண்ணெயில் தாளித்த கீரை வகைகள், பருப்புடன் சேர்ந்து தாளிக்கப்பட்ட காய்கள், தேங்காய்பால், கற்கண்டில் செய்தது, வாழைப்பூ கறி, காய்ச்சின பாலில் வைத்து தயாரிக்கப்பட்ட பல கூட்டு, இவையாவும் அத்வைத ஆச்சாரியர் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள். இது தவிர தினுசான இனிப்பு பண்டங்கள் கெட்டிப்பாலில் தயாரிக்கப்பட்டு இருந்தன. பிரசாதமாக விநியோகிப்பதற்கு இவை போதுமான அளவில் இருந்தன. போதா குறைக்கு தொன்னையாக கீர், கெட்டிப்பால்
அவளில் தயாரித்த விதவிதமான பண்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த உணவு பதார்த்தங்களை விளக்க முடியாது. அன்னம், காய்கறிகள் மீது துளசி தளம், கிண்ணங்களில் அத்தரும் பன்னீரும். பரந்தாமன் படைக்கப்பட்ட நிவேதனங்களை ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொண்டார். நிவேதனம் ஆன பிறகு போக ஆரத்தியை பார்க்குமாறு மகாபிரபுவையும் நித்யானந்தரையும் அத்வைத ஆச்சாரியர் அழைத்தார். பின்னர் மூர்த்திகள் மங்களம் பாடி ஓய்வு எடுக்க விடை கூறி அனுப்பப்பட்டார்கள். மகாபிரபுவும் நித்யானந்தரும் பிரசாதம் எடுத்து கொள்வதற்காக சென்றபோது முகுந்தனையும் ஹரிதாசையும் விழித்து அழைத்தார்கள். கூப்பிய கரங்களுடன் முகுந்தன் கூறினார், நான் முடிக்காத வேலை இன்னும் ஒன்று இருக்கிறது. பிரசாதத்தை பிறகு வாங்கிக் கொள்கிறேன். நான் மகா பாவி, மனிதர்களில் மிக மிக தாழ்ந்தவன். வெளியில் இருந்தபடியே பிடி சாதம் பிரசாதமாக வாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஹரிதாசர். அத்வைத ஆச்சாரியர் நித்யானந்தரையும் மகாபிரபுவையும் அறைக்குள் அழைத்துச் சென்றார். பிரசாதம் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த நேர்த்தியை பார்த்த மகாபிரபு மகிழ்ச்சியில் மூழ்கினார். பரந்தாமன் கிருஷ்ணருக்கு இத்தனை நிவேதனங்களை யார் படைக்க முடிந்தாலும் அவரது பாதத்தை பிறவிதோறும் என் தலை மீது வைத்து ஆனந்த கூத்தாடுவேன் என்றார் அவர். பிரசாதம் 3 பின்னமாக இருப்பதை பார்த்த மகாபிரபு இவை அனைத்தும் கிருஷ்ணருக்கே என நினைத்தார் போலும். அத்வைத ஆச்சாரியரின் உள் நோக்கத்தை அவர் அறிந்தார் இலர். உட்கார்ந்து பிரசாதத்தை உண்போம் என்றார் மகாபிரபு. நான் பரிமாறுவேன் என்றார் அத்வைத ஆச்சாரியர். இந்த 3 பின்னங்களும் விநியோகம் செய்வதற்கு ஆனது என நினைத்தார் மகாபிரபு. இன்னும் 2 வாழை இலைகளை தருமாறு மகாபிரபு கேட்டார். கொஞ்சம் கறியும் சாதமும் கொடுங்கள், அது போதும் என்றார் அவர். தரையில் விரிக்கப்பட்ட துணியில் அமருங்கள் என கூறியபடியே நித்யானந்தரையும் சைத்தன்ய மகாபிரபுவின் அத்வைத ஆச்சாரியர் கையை பிடித்து கெஞ்சினார். ஒரு சந்நியாசி இப்படித்தான் சாப்பிடுவதா? இப்படி தின்றால் எங்கே இருந்து அவனால் இச்சைகளை கட்டுப்படுத்த முடியும்? இவ்வாறு மகாபிரபு கேள்வி கேட்டார். அளித்த பிரசாதத்தை சைத்தன்ய மகாபிரபு ஏற்க மறுத்தபோது, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். உங்கள் சந்நியாசத்தின் ரகசியமும் எனக்கு புரியும். வார்த்தை ஜாலங்களை விட்டுவிட்டு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடுங்கள் என கூறினார் அத்வைத ஆச்சாரியர். என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. மேலும் சந்நியாசி ஆனவன் மிச்சம் மீதி வைக்காமல் உண்ண வேண்டும் என பிடிவாதமாக கூறினார் சைத்தன்ய மகாபிரபு. ஓ ஜெகநாத புரியில் ஒரு நாளைக்கு நீங்கள் 52 தடவை சாப்பிடுகின்றீர்கள். ஒவ்வொரு தடவையும் 100கணக்கான பாத்திரங்களில் உங்களுக்கு நிவேதனம் செய்விக்கின்றார்கள். 3 பேர் உண்ணக்கூடியது. உங்களுக்கு ஒரு கவளம் கூட ஆகாது. இந்த பிரசாதங்கள் 5 கவளங்கள் கூட தேராது. நான் பெற்ற நல்ல பேரு நீங்கள் என் வீட்டிற்கு வந்து இருப்பது. தயவு செய்து பேசாமல் சாப்பிட தொடங்குங்கள். இவ்வாறு அத்வைத ஆச்சாரியர் தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார். பின்னர் அத்வைத ஆச்சாரியர் இந்த 2 மகான்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தார். அவர்கள் புன்னகை உடன் சாப்பிட இலையில் அமர்ந்தார்கள். மகாபிரபு பிரசாதம் அபரிதம் என நினைக்க நித்யானந்த பிரபு ஒரு கவளம் கூட தேராது என யோசித்து கொண்டு இருந்தார். 3 நாட்களாக நாம் ஆகாரம் தொடவில்லை. இன்று என் உபவாசத்தை முடித்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அத்வைத ஆச்சாரியர் என்னை இங்கு அழைத்து இருந்த போதிலும் இன்றும் உபவாச தினம் என்பதை அறிவேன். பிரசாதம் மிக குறைவு ஆனதால் அரை வயிறு கூட நிரம்பாது என நினைக்கிறேன் என்றார் நித்யானந்தர். அத்வைத ஆச்சாரியர் விடவில்லை. நீங்கள் சேத்ராடனம் செய்யும் பரதேசி, சில சமயம் பழமோ
கிழங்கோ எது கிடைக்கின்றதோ அதை சாப்பிடலாம். சில சமயம் கட்டாயம் உபவாசம் இருந்து ஆக வேண்டும். நானோ ஒரு ஏழை அந்தணன். நீங்கள் என் வீட்டிற்கு வந்து இருக்கின்றீர்கள். கிடைத்த உணவு எவ்வளவு குறைவு ஆனாலும் திருப்தி அடையுங்கள், பேராசை விட்டுவிடுங்கள் என்றார் அவர். தான் யாராக இருந்தாலும் உண்ண அழைத்தவரை வயிறு புடைக்க உண்ணச் செய்வது அனுப்ப வேண்டும் என்பது நித்யானந்த பிரபுவின் வாதம் ஆகும். இந்த கேலி சாடல்களை கேட்ட பின்னர் தானும் சிறிது பரிகாசம் செய்யலாமே என அத்வைத ஆச்சாரியர் நினைத்தார். நித்யானந்தரிடம் இவர் கூறினார், நீங்கள் ஒதுக்கப்பட்ட பரமஹம்சர், வயிறு பிழைப்பிற்காக சந்நியாசம் வாங்கி கொண்டு இருக்கின்றீர்கள். பிராமணர்களுக்கு தொல்லை கொடுப்பதே உமது தொழில். நீங்கள் 40 கிலோவுக்கும் தூக்கலாக சாதம் சாப்பிட முடியும். அவ்வளவு அரிசிக்கு நான் எங்கு போவேன்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கைப்பிடி அளவானாலும் அதை சாப்பிட்டுவிட்டு எழுந்திருக்கவும். இங்கும் அங்கும் ஆக சாதத்தை வாரி இறைத்து உமது பைத்தியக்காரத்தனத்தை காட்டாதீர்கள் என்றார் அவர். அத்வைத ஆச்சாரியர் உடன் இப்படி தமாஷாக பேசிக்கொண்டே நித்யானந்தரும் சைத்தன்ய மகாபிரபு உணவு அருந்தினார்கள். கறி காய்களை பாதி கடித்துவிட்டு மீதியை வைத்து விடுவார் மகாபிரபு. பின்னர் அடுத்த பதார்த்தத்தை ருசி பார்ப்பார். பாதி பதார்த்தங்கள் இலையில் காலியானதும் அத்வைத ஆச்சாரியர் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து பரிமாறுவார். அதிதிகளை இன்னும் நிறைய சாப்பிடுமாறு கேட்டுக்கொண்டார். தான் முன்னம் இலையில் பரிமாறிய உணவை மிச்சம் வைக்க வேண்டாமெனவும் பின்னர் பரிமாறியதை மிச்சம் வைத்தால் போதுமெனவும் விருந்து படைப்பவர் சொல்கின்றார். இப்படியாக பல கெஞ்சல்கள் தாஜாக்கள் செய்த பிறகு அத்வைத ஆச்சாரியர் மகாபிரபுவையும் நித்யானந்தரையும் உணவு உட்கொள்ளச் செய்தார். இவ்வாறு அவரது ஆசை அவர்களது கருணையால் நிறைவேறிவிட்டது. எனது வயிறு இன்னும் நிரம்பவில்லை. உங்கள் சாப்பாட்டை நீங்களே எடுத்து கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் கூட சாப்பிடவில்லை என நித்யானந்தர் ஏளனமாக கூறினார். பின்னர் அவர் கையளவு சாதத்தை எடுத்து தரையில் எறிந்தார். கோபம் வந்தவர் போல் வீசி எறிந்த வேகத்தில் தன் மீது 4-5 சோற்று பருக்கைகளை வீழ்வதை கவனித்தார் அத்வைத ஆச்சாரியர். நித்யானந்தர் கைப்பட்ட உணவு துணுக்கு தன்மேல் ஒட்டி கொண்டதை தன்னை புனிதப்படுத்தும் பாக்கியமாக அத்வைத ஆச்சாரியர் நினைத்தார். எனது அன்பார்ந்த நித்யானந்தரே, நான் உங்களை அழைத்ததன் பயனை இப்பொழுது பெற்றுவிட்டேன். உங்களுக்கு குறிப்பிட்ட சாதி கிடையாது. இயல்பாகவே நீங்கள் பித்தன். என்னையும் உங்களைப் போன்றே பித்தனாக்க பார்க்கின்றீர்கள். இல்லாவிட்டால் பிராமணன் எனக்கூட பார்க்காமல் இப்படி பயமில்லாமல் சோற்று பருக்கைகளை வீசி எரிந்திருப்பீரா என கேட்டார். அத்வைத ஆச்சாரியர் தன்னை எளிய ஸ்மார்த்த பிராமணனாக, அதாவது சிவபெருமானை வழிபடுபவர்கள் என கருதியவர்கள். நித்யானந்தரை அவர் தூய உன்னத பகவத் சேவை என்ற உயரத்தில் வைத்து பார்த்தவர். நித்யானந்தரின் மிச்ச மீதி உணவு தன்னை பரம அம்ச பீடத்திற்கு உயர்த்தியதாக அவர் நினைத்தார். இந்த எச்சில் பட்ட உணவு உச்சிஷ்ட போஜனம் பகவான் கிருஷ்ணர் மீதி வைத்தது. அதை நீங்கள் சாதாரண உச்சிஷ்டமாக நினைத்தால் பெருங்குற்றம் இழைத்தவர் ஆவீர். 100 சந்நியாசிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு படைத்தால் மட்டும் உங்கள் அபச்சாரம் விலகும் என கூறினார் நித்யானந்தர். இன்னொரு சந்நியாசியை அழைக்க வேண்டுமா? ஒரு சந்நியாசி என்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பால் படுத்தியது போதாதா? இவ்வாறு அத்வைத ஆச்சாரியர் கூறினார். பின்னர் நித்யானந்தரும் சைத்தன்ய மகாபிரபுவும் கை கழுவி வாய் கொப்பளித்து படுக்கையில் இளைப்பார உபசரிக்கப்பட்டார்கள். துளசியுடன் கலந்த கிராம்பு ஏலக்காய் இருவருக்கும் தாம்பூலமாக வழங்கப்பட்டன. பெரு விருந்தினர் இருவர் மேனியிலும் அத்வைத ஆச்சாரியர் தம் கையால் சந்தனம் பூசி மாலை அணிவித்தார். பிறகு சைத்தன்ய மகாபிரபுவின்
திருப்பாதங்களை மென்மையாக அத்வைத ஆச்சாரியர் பிடித்து விட்டார். மகாபிரபு தயங்கினார். ஓ அத்வைத ஆச்சாரியரே, நீங்கள் பலவிதத்திலும் என்னை ஆட்டி வைத்து இருக்கின்றீர்கள். தயவு செய்து இந்த வழக்கத்தை விடவும் போய் முகுந்தன் ஹரிதாசனுடன் சாப்பிடவும் என்றார். அத்வைத ஆச்சாரியரை பார்த்து மகாபிரபு கூறினார், இவ்வாறாக சந்நியாசி ஆனவன் சொகுசான படுக்கை தேடக்கூடாது என்பதை நாசுக்காக உணர்த்தினார். மகாபிரபு மேனியில் சந்தனம் பூசச் சொல்வதோ காலை பிடித்துவிட எதிர்பார்ப்பதோ கூடாது என்பதை சூசகமாக உணர்த்தினார். அதுவும் ஒரு வைஷ்ணவன் இடத்தில் வேலையை எதிர்பார்ப்பது தவறு என்றார் அவர். இதன் பின்னர் முகுந்தன் ஹரிதாசனுடன் சேர்ந்து அத்வைத ஆச்சாரியர் பிரசாதம் உண்டார். சைத்தன்ய மகாபிரபு வந்து இருப்பதை கேட்ட சாந்திபுரா மக்கள் அவரை தரிசிக்க வந்தார்கள். பிறவின் திவ்ய தோற்றத்தை பார்த்த மக்கள் ஆச்சரிய உவகை பொங்க ஹரி ஹரி என கூச்சலிட்டார்கள். பொன் நிறமும் பொலிவும் பொருந்திய பெருமான் சைத்தன்யர், அவரது வதனம், அதில் காவி உடை இரண்டும் சேர்ந்து சூரிய ஒளியை பளிப்பது போல் இருந்தன. நாள் முழுவதும் மக்கள் கூட்டமாக வந்தவாறும் தரிசித்தவாறும் இருந்தார்கள். எத்தனை பேர் வந்து போயிருப்பார்கள் என்ற கணக்கு கிடையாது. மாலையில் சங்கீர்த்தனத்தை தொடங்கினார் அத்வைத ஆச்சாரியர். சைத்தன்யர் வைத்த கண் வாங்காமல் அதை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தார். அன்பார்ந்த நண்பர்களே, நான் என்ன சொல்ல, பல நாட்கள் கழித்து இன்று நான் மிக மிக உன்னத இறை ஆனந்தம் பெற்று இருக்கிறேன். எனது வீட்டில் பிரபு கிருஷ்ணர் வீற்று இருக்கின்றார் என்றார் அத்வைத ஆச்சாரியர். வித்யாபதி வடித்த கவிதை ஒன்று உண்டு. கிருஷ்ணர் மதுராவிலிருந்து திரும்பி வந்தவுடன் திருமதி ராதாராணி இந்த கவிதையை பாடியிருப்பதாக நம்பப்படுகின்றது. கீர்த்தனத்தை தலைமை ஏற்று நடத்திய அத்வைத ஆச்சாரியர் இந்த குறிப்பிட்ட கவிதையை இசைத்தார். இந்த சமயத்தில் அவரது ரோமக்கால்கள் குத்திட்டு நின்றன. உடல் வியர்வை முத்து முத்தாக சிந்தத் தொடங்கியது. தொண்டை கனத்துவிட்டது. குரல் நடுங்கிற்று. இவ்வளவும் பக்தி பரவசம் செய்த புண்ணியம் ஆகும். சுற்றி ஆடிக்கொண்டே அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவின் கமல கால்களை பார்த்தபடியே ஏக்கப் பெருமிச்சு விடுவார். எவ்வளவு காலம் என்னிடம் பொய் சொல்லி தப்பியிருக்கின்றீர்கள். இன்று எனது வீட்டில் நீங்கள் உங்களை பிடித்து வைப்பேன். இப்படி அத்வைத ஆச்சாரியர் பொறுமுவார். அன்று இரவு அத்வைத ஆச்சாரியர் 3 மணி நேரம் இடைவிடாமல் சங்கீர்த்தனம் செய்தார். அவர் ஆட சைத்தன்ய மகாபிரபு தன்னிடத்தில் கிருஷ்ணர் ஏக்க ஊற்று சுரப்பதை உணர்ந்தார். பிரேமை அலை உயர சைத்தன்ய மகாபிரபு அந்த பரவசத்தில் பதறினார். தரையில் திடீரென தள்ளப்பட்டார். இதை பார்த்தவுடன் அத்வைத ஆச்சாரியர் தான் ஆடுவதை நிறுத்தினார். பிரவின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நின்ற முகுந்தன் அவரது பரவசத்தை பெருக்குகின்ற பாக்கள் மேலும் பலவற்றை பாடினார். தரையில் விழுந்த மகாபிரபுவை தூக்கி நிறுத்தி ஆடுவதற்கு அத்வைத ஆச்சாரியர் உதவிய போதிலும் முகுந்தனின் கானங்களை கேட்ட பிறகு பிரபுவால் பரவச பெருக்கின் காரணத்தால் ஆட முடியவில்லை. அவர் கண்கள் குளம் ஆகிவிட்டன. உடல் சிலித்தன. ரோமக்கால்கள் சிலிர்த்து எழுந்தன. உடல் ஆறாக வியர்த்து விட்டது. குரல் தழுதழுத்தது. நிற்பார், உட்காருவார், அழுவார், இப்படியே போய்கொண்டு இருந்தது. பிரிவின் ஏக்கத்தை அமைதிப்படுத்துவதற்காக முகுந்தன் கிருஷ்ணர் பற்றி ஒரு பாட்டு பாடினார். என் அந்தரங்க நண்பர்களே, எனக்கு என்னதான் வரவில்லை. கிருஷ்ண பிரேமை என்ற நஞ்சு படுத்துகின்ற பாட்டால் எனது உடலும் மனமும் பாதிக்கப்பட்டு உள்ளன. இரவு பகல் மனம் உருகுவதால் ஓய்வு கிடைப்பது கிடையாது. எங்காவது ஓர் இடத்தில் கிருஷ்ணர் தென்படுவார் என்றால் அங்கு நான் ஓடிவிடுவேன் என்றார் அவர். இப்பொழுது முகுந்தன் இனிய குரலில் பாடினார்.
இதனை கேட்டதும் சைத்தன்ய மகாபிரபு அவர்களது மனது சிதறு உண்டது. ஏமாற்றம், சோகம், இன்பம், அமைதியின்மை, பெருமிதம், பணிவு, இந்த தெய்வீகமான பரவச அறிகுறிகள் ஒன்றோடு ஒன்று போர் வீரர்கள் போல் மோதத் தொடங்கின. இந்த மோதலை தாங்க முடியாத பக்தி பரவச பெருக்கால் சைத்தன்ய மகாபிரபுவின் உடல் தள்ளாடி கடைசியில் அவர் தரையில் விழுந்துவிட்டார். மூச்சு ஏறக்குறைய நின்றுவிட்டது. இதை கண்ணுற்ற பக்தர்கள் அனைவரும் கவலைப்பட்டார்கள். ஆனால் திடீரென இடியோசை முழக்கத்துடன் பிரபு துள்ளி குதித்து எழுந்தார். பேசிக்கொண்டு இருங்கள், பேசிக்கொண்டு இருங்கள் என்று கூறியபடியே இன்னும் மகிழ்ச்சியில் ஆடினார். ஒருவேளை பின்னால் சரிந்துவிட்டால் என்ற பயத்தில் நித்யானந்தர் பின்புறமாகவே ஆயத்த நிலையில் நின்று கொண்டு இருந்தார். அத்வைத ஆச்சாரியரும் ஹரிதாஸ் தாக்கூராவும் அவருடன் ஆட்டத்தில் சேர்ந்து கொண்டார்கள். இப்படியாக மகாபிரபு 3 மணி நேரம் குறையாமல் பக்தி ரசம் பெருக ஆடிக்கொண்டு இருப்பார். 3 நாள் உபவாசம், பிறகு பெரிய சாப்பாடு. இந்த கதியில் குதித்து பாடியதால் களிப்பு. கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்து விட்டதால் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு களைப்பு தெரியவில்லை. நித்யானந்தர் அவரை பிடித்து நிறுத்தினார். அத்வைத ஆச்சாரியர் சங்கீர்த்தனத்தை நிறுத்தினார். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பலவிதமான பணிவிடைகளை செய்து முடிவில் சிறிது ஓய்வெடுக்கச் செய்தார் அவரை. இப்படியாக 10 நாட்கள் இடைவிடாமல் அத்வைத ஆச்சாரியர் பகலில் விருந்தும் இரவில் சங்கீர்த்தனமும் நடத்தினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.